இல்லை சாப்பிட்றதுலேருந்து சரி பாய். பாய். அப்பா இப்போ தான்டா ஃப்ரீயாக இருக்குது. நீ ஹெல்மெட் போட்டு வந்தால் இன்னும் தைரியமாக வீட்டுக்கு போகலாம். இல்லை அப்போ கூட பார்த்து தான் போகணும். போலீஸ் பார்த்துக்கிறேன் இருக்க வரை எவன் பிடிக்க மாட்டான். இப்படி சொல்லி சொல்லி அங்கே வந்து நிற்க போகிறேன். செக் பண்ணுவானுங்க. ஏய் பில்லியன் ஹெல்மெட் போடணும் தெரியுமா தெரியாதா உனக்கு? ஆனால் நைட்டு பிடிக்க மாட்டேன். நைட்டு நான் தனியாக போகிறப்ப ஹெல்மெட் இல்லாமல் தான் போட்டு போவேன். வந்து பாப்பா இருக்கு ஊத சொல்லுவாங்க. ஊதரோட அடிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு டைம் என்னன்னா என்னதான் பிடிக்கணும் அவங்களுக்கு. சரக்கு தான் பிடிப்பானுங்க மோஸ்டா. ஏன்னா அவங்களுக்கு டார்கெட் அவங்களுக்கு 10,000 ரூபா இல்லை காருக்கு சரக்குலாம். சரக்குக்கு வட்டிக்கு 10,000 ரூபா, காருக்கு எவ்வளோ தெரியல. சொல்கிற இடத்துல இருந்து பொறுமையாக போக நம்ம தேடிட்டே போகலாம் பேக்கு. அதாவது அந்த ரைட்டு அப்போ கூட நம்ம ரோட்டுக்கு அந்த சைடு போகணுமே. ஒன் வேல கார்னரில் போனோம். அந்த சைடு விழுந்துருக்காரு பார்த்துக்கலாம்ல. ஏடா விழுந்தது இன்னும் நான் ரோட்டில் இடம் இருக்கும். யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க. இல்லை ஓரமாக தள்ளி இருக்க மாட்டாங்களா? ஒட்டி பார்த்து லெஃப்ட் வரலடா. வண்டி மட்டும் இப்போ ஆஃப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். வண்டி மட்டும் இப்போ இல்லை இல்லை அந்த இடத்துல இல்லைடா அதெல்லாம் பார்த்து ஓட்டிடுவேன்டா. கிராசிங்லாம் இல்லை. இப்போ திடீர்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். திடீர்னு வேணால் முன்னாடி போகிறோம் பிரேக் வச்சுட்டா சைடில் வேணால் வந்துட்டா தான் இது பண்ணுறோம். இதுதான் பிரேக் வச்சிடும். வண்டி கண்ட்ரோலாக இருக்கணும். அதுக்கு இந்த வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகுது. அதான் பயமாக இருக்குது. இப்போ நம்ம மூவ் ஆகாமல் திடீர்னு முறுக்கணும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வண்டி சரியில்லை. ஒன்றை விட்டு பேட்ரி வேறு மாற்றணும் கேமராவுக்கு. இவ்வளோ பெரிய ஆட்டோவில் ஃபுல்லாக முருங்கை செடி இறக்கிட்டாங்க. ஆட்டோ ஃபுல்லாக முருங்கை செடி சொறி வச்சுக்கிறாங்க. தெரியும்டா. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுலாம் தெரியும். அவன் வீடு தான் வழி சார்ந்து வேறு மாதிரி வருதுல்ல. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இன்னும் 2-3 தடவை வந்தால் தெரிஞ்சிடும். நான் எங்கள் அப்பாவுக்கு இஎஸ்ஐ பார்ப்போம்ல. இங்கே தான் இஎஸ்ஐ இருக்குது. நம்ம இஎஸ்ஐலேருந்து தான் ரைட்டு போகணும். எங்கள் அப்பாவுக்கு இஎஸ்ஐ கூப்பிட்டு வருவோம்டா ஹாஸ்பிட்டலு. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலு. நம்ம அதில் ரைட்டு போய் லெஃப்ட்டு போய் பிரியாணி சாப்பிட்டோம். இப்போ சாப்பாடு சாப்பிட்டோம். அப்படி சுற்றி இப்படி வந்து ஜாயின் பண்ணோம்ல. இங்கே தான் எப்பயும் வந்துட்டு அடிக்கடி போவோம். இதெல்லாம் வழி தெரியும். ஆனால் இதுக்கு இப்போ தான் போயிருக்கேன். அது என்ன அது பேர் அர்பன் ஸ்கொயரா? அர்பன் ஸ்கொயருக்கு இப்போ தான் வந்திருக்கேன். தெரியும் லெஃப்ட்டு. இங்கே தான் வந்தேன் நான் உன்னை விட்டுட்டு அப்படி சுற்றி இது வெளியாக வந்து அங்கே போய் அப்புறமா இங்கே ரைட்டு கட்டிங்கே இல்லை. லாஸ்ட்டு போய் அங்கேருந்து திரும்பி வந்தேன். ஓ வண்டி அப்போ கூட ஆஃப் ஆகி வர மாதிரி. இங்கெல்லாம் இல்லைடா. நான் தான் சொல்கிறேன்ல நம்ம அங்கேருந்து தேடின்னு போகணும். ஒன் வேல போனால் தான் தேட முடியும். ஒரே இதை தேடி போயிடலாமா? தேடி போயிடலாமா? புரியல. தேடி போயிடலாமா? தேடி போயிடலான்னா தேடுவோமா கேட்டேன். தேடுவோமா போவோமான்னு கேட்குறியா? 99% சான்ஸ் இல்லைடா கிடைக்க. ஒன்று கீழே முன்னாலும் எவனா குப்பையில் தூக்கி போட்டிருப்பான். இல்லை எவனா எடுத்துகிட்டு போயிருப்பான். அப்படி தேடணுன்னா ஒன் வேல தான் போகணும். இப்படிலாம் போய் தேட முடியாது. அதுவும் இந்த இடத்துல சுத்தமாக இல்லை. பிரிட்ஜு ஏறி இறங்கி அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இங்கே எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் அதுக்கு முன்னாடி தான் பார்க்கணும். ஏரியா கிட்டே வந்துருக்கும்போ அதான் எனக்கு தெரில. நீ விழுந்தாலும் நம்ம ஒன் வேல போக முடியாதுல்ல. இப்போ எல்லா இடத்துலையும் போகலாம்டா. சொல்கிறேன் நான் இங்கே வரைக்கும் போகிறேன். அங்கே வந்து பாரு அப்படின்னு பொறுமையாக மட்டும் நீ போடா பார்த்து. ஆனால் எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி போகிறது யாரில்ல. எல்லாருக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கூட இந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும்ன்றேன். எல்லாம் அவங்கவுங்க செலவு பண்ணுற மாதிரி. செலவு பண்ணுற மாதிரி சாப்பாடுக்கு செலவு அவங்கவுங்க செலவு பண்ணிட்டு இந்த மாதிரி நைட் அவுட்டு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல நல்லா. இப்போ நம்ம போயிட்டு வந்துடா. இப்போ நம்ம போயிட்டு வந்தோம்லடா. இதே மாதிரி ஃபேமிலியாக போகணும்டா.
புரியுதா, ஃபேமிலியாண்ணா. ஆனால் அந்த மாதிரி போக மாட்டேன்றாரு. யார் கல்யாணம் ஆனால் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எப்படா ஒரு வட்டம் கடைசியாக பார்த்துட்டு தலைவன் உள்ளே வந்தால் அவள்தான் கீழே விட வேண்டியதான். நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே தான் திரும்பி போனேன். இங்கே திரும்பி இங்கேருந்து வந்தேன். இங்கேருந்து பேக் இல்லை, போக முடியாதுல்ல. ஒன் வேடா இதுக்குள்ளே போனால். போலீஸ் பூத்து வேறு இருக்குது. இங்கே பேக் ஊந்தாலும் தெரியாது. கொஞ்சம் தூரம் தான் சுற்றிட்டு வரணும். போட்டால் போகலாம். சரி, இல்லை இல்லை இப்படி போயிட்டு வந்துடலாம். யூட்டர் போட்டு வந்துடலாம். அங்கே வரலாமா? அங்கே போகலாம்ல. இப்படி போயிட்டு இப்படி ஒரு யூட்டர் போட்டு இப்படி கூட வந்து மறுபடியும் இப்படி போயிடலாம். இப்படி கூடி வர்றது பெருசு இல்லை. கூடி வர்றது பெருசு இல்லை. போகிற வரைக்கும் பெட்ரோல் இருக்கணும்ல. 100 ரூபாய்க்கு போட்டுருக்கலடா. 150 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். அதான் கேட்குறேன். போகும் வீடு வரையும் போகும்டா. ஏன்னா வரும்போது எவ்வளோ பெட்ரோல் இருந்துன்னே தெரில. ஒரு மாதிரி முக்கி இருந்தது. நம்ம இங்கே சுற்றி இருந்தோமா, அதே மாதிரி தான் பெட்ரோல் போட்டதுக்கம்மா கூட முக்கி இருந்தது. இது எவ்வளோ மைலேஜ் தருன்னே தெரில. 30 கிலோமீட்டர் 35 தந்தால் கூட 1 லிட்டர் தான் ஆகுது. 1 லிட்டர் ஆகுதா? 35 கிலோ 10 கிலோமீட்டர் தான்டா இங்கேருந்து. அப்போனா பிரச்சனை இல்லை. இதில் இதுவும் ஒன் வே தான். இது ஒன் வே தான். இதுலேருந்து கிட்ட ஒரு யூட்டர் போட்டு வந்தோம் எடுத்துக்கோய. அதே சைடு ரோடையே பார்த்த மாதிரி ஆயிரும். புரியுதா? ஆனால் கொஞ்சம் தூரம் தான் இந்த டிஸ்டன்ஸை பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னும் நம்பரை பற்றியா அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிடைக்கும் நம்பரை பற்றியா? இன்னும் கிடைக்கும் நம்பரை பற்றியா? 2 மணிக்கு 2000 இப்போ கிடச்சி நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தா ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு வந்துருப்பல. நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தா ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு வந்துருப்பல. பக்கத்தில் தான் இருக்கா. நீ தான் சேர்த்து விட்டியா உன் தம்பி? எங்க லாக்ல சொல்கிறான். அது வரைக்கும் ஃப்ரெண்டோட இது பிளான் தொடர்ந்து இங்கே வழி இருக்கா? இப்படி இந்த ஓரமாக போடா. அடுத்து பேக் இருக்கா பார்க்குறதுக்கு. அதுக்கு ஓரமாக போடான்னு சொல்கிறேன். அங்கிட்டு போடான்ற நான் அந்த சைடு போகணுமா நினச்சேன். நாங்கள் பார்த்து தான் வரேன். ரோடே வெடிச்சோடி கிடக்குது. பேக் இருந்தால் எடுத்துகிட்டு போவாங்க. எப்படி இருந்தா அதுதான்டா ஒரு பிரச்சனையே. வேற ஏதாவது சின்ன பொருள் ஏதாவது கீழே வந்தா, கேப் இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகுதுறாரு. பேக்குனா கீழே இருந்தால் நல்லா இருக்கவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த ரோடு இப்போ இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் திருப்பிடுவாங்க. அவங்களாம் இப்போ பாரு, இப்போ எங்கேயாவது போய் சுற்றி மாட்டி விட போகிறேன். லைட்டாக போய் போகலாம். ரைட்டு கட் பண்ணி போகலாம். லைட்டாக போயிடுவோம்பா. அங்கே தான் போலீஸ் இல்லையா? அங்கேயே போகும். போலீஸ் இல்லைடா. ரோடே க்ளீனாக இருக்குடா. எப்படா அவன் பேக் கிடைக்கும்? கிழிஞ்சலாம் பேக்கை பார்த்துட்டா கூட ஒன்றும் தெரியாது. ரைட்டில் கை போட்ட. ரைட்டில் வண்டி வருதா? நாய் பார்த்தாலே குதறி வச்சிரும் போலையே. இங்கேயே சுற்ற வேண்டியதாகுது. இல்லை இப்போ போகிற இடத்துலேயே ரைட் சைடு போயிட்டுருக்கலாம். அங்கேருந்து அப்படியே பாரு. ரைட் சைடில் பார்த்தனே வா. ஒன் வேலலாம் போக முடியாது. அதான் சொல்கிறேன். ரைட் சைடு பார்த்துட்டு தான் வரணும். உன் லக்கு இருந்தால் கிடைக்கும். பார்க்கலாம். இருந்தால் அப்படியே நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவல்ல? இல்லை திருப்பி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேன்னு கேட்குறேன். இல்லை கிடச்சிச்சுன்னா திருப்பி இங்கே எடுத்துகிட்டு போகலான்டா அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு கேட்குறேன். அதே சொல்ல போகிறேன். வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரேன். கிடைக்காது. ஒரு ட்ரை.
ஜஸ்ட் ஒரு ட்ரை. எனக்கு தான் லக்கு இருந்துச்சுதான் வாழ்க்கையில். அந்த பேக்கை பார்த்து எவனுக்கு வேணாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஏறின இடத்துல அங்கேயே பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கும் தோடுது. நீ ஏறின இடத்துல ஏற வச்சியா இல்லையான்னு ஒன்றும் தெரில எனக்கு. ஆனால் இந்த மாதிரி சாப்பாடுக்கெல்லாம் போட்டால் செம்ம லாபம்டா. அந்த கடையில் நானும் சுமார் தான், டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் என்ன எண்ணெயோ போட்டு வரும். இனிப்பாக இருக்குது, ரொம்ப ஓவர் இனிப்பாக இருக்குது. அதுதான்டா பட்டர் சிக்கனு. அவ்வளோ இனிப்பாலாம் இருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு டேஸ்ட் பண்ணுறப்போ லைட்டாக ஒரு சுகர் தெரியுது, தவிர ஓவராக இனிப்பாக தான் தெரியும். அதை ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறப்போ ஒன்றும் தெரியல. ஏதோ பிரியாணி சாப்பிட்றப்போ ஓவராக தெரியும். அந்த சைடு ஓரமாக வரும், ஒட்டியே போடா பால் பொறுமையாக பார்க்கே போகலாம். இப்போ நட் ரோட்டில் வந்து இடிச்சிருவானே, நட் ரோட்டில் வந்து இடிச்சிருவாங்களே. அப்போவே வந்து தேடிண்டாவோ ஏதாவது கிடச்சிருக்கும். ஆனால் இது எதுவுமே நடந்திருக்காது மீட்டிங்லாம். டிராஃபிக்கில் எங்கடா கண்டுபிடிச்சியோ? இவங்க குப்பை பெருக்கிறாங்களே, அவங்கள கேட்டாலே தெரியும். பேக் எதாவது இருந்ததா இல்லைடா, கொடுத்துருவாங்கடா. லேடிஸ் இருந்தால் கொடுத்துருவாங்க, ஜென்ஸு தான் கொடுக்குறது கஷ்டம். லேடிஸ் இருந்தால் படிக்கிற பசங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஜென்ஸு கூட கொடுத்துருவாங்க, பேக்லாம் கொடுத்துருவாங்க. நீ பேக்குள்ளே ஏதாவது பணம் கிணா ஏதாவது வச்சுருந்தா தான் கொடுக்குறது கஷ்டம். பேக் தான் காலியாக தானே இருக்குது. அது வேறு செக் பண்ணவே இல்லை பேக்கில். இப்போ நீயே காலியாக இருக்குன்றியா? நீயே குத்து மதிப்பாக சொல்கிறியா காலியாக இருக்குன்னு? ஏன்னா தம்பி அப்படியே கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் எதுவும் வச்சுருந்தான் தெரியும். லைசன்ஸ்லாம் என்ன வச்சுருந்தா அதை எடுக்கிறதுக்குலாம் செம செலவாகும். லைசன்ஸ்லாம் இருந்தால் எடுத்து அப்படியே கொடுத்துருவாடா, கால் பண்ணிடுவாங்க. அது பிரிட்ஜு ஓட்டி அப்படியே போ, அப்படியே இருக்கா பார்க்க. ஒட்டி போனால் கழுத்துலேயே மேலே தான் ஏறி வந்தோம்ல. மேலே தான் ஏறி வந்தோம், கீழே வந்துருக்கா இல்லையா? மேலே தான் ஏறி வந்தோம் இதில். சரிப்போ டக்கு அப்போ அந்த இதுக்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஏறப்பே. ஓ லக்குன்னா தான். எனக்கு நம்ம போலீஸ் போயிடா திருவான்மூரில் திரும்பில். திருவான்மூரில் வேறு வழி இருக்குது போகிறதுக்கு. வேறு வழியெலாம் இல்லை, இது போனால் ஒரே ஒன்று தான். இதெல்லாம் சந்தக்குள்ள முடியல, ரைட்டு கட் பண்ணி போடாத ஓட்டு அடிக்கிறாயிலா? எங்க அதான் லைட் எரியுதா? ஒன்றும் பிடிக்க மாட்டாரு. மூடிட்டாங்க பாரு, மூடிட்டாங்க பாரு ரைட்டில் பாரு. சபையா குளிருதுல? சபையா குளிருதுல? அடப்பா, இதோட பயங்கரமாக குளிர்ச்சிடா நாங்கள் போகும்போது. குளிர் தாங்க முடியல. அப்படிதான் வந்தோம். ஒரே தண்ணியா இருக்கீங்க. இந்த சைடு பெண்ட் ஆகும்போது கூட இவ்வளோ வாய்ப்பு இருந்திருக்குல்ல. வாய்ப்பு இருக்கு. ஒரே இருட்டா இருக்கே. நம்ம இடத்துக்கு போய் பார்த்தா தெரியும். பக்கத்துலே ரைட் இருந்தா ஒன்றுமே தெரியாது போலடா இங்கே இருந்தா.
விடு விடு நேரம் அங்கே தான் போய் இருந்தாலும் கிடைக்காது பேக். அங்கேயும் கிடைக்காதுண்ணே, க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துருவாங்கண்ணே. தெரியலையே, அதான் அங்கே இருந்தால் க்ளீன் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும் இருந்தாங்கன்னா. நீ வேற புது பேக்குன்ற. எனக்கு என்ன டவுட்னா, எப்படி கீழே ஊந்து தெரியாமல் இருந்தானே டவுட்டு. ஏன் ஒரு இடத்துல குண்டு குழியுள்ள ஏற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ உழுதுருப்போம் நினைக்கிறேன். இதுக்கிட்ட உழுதுருப்போம் நினைக்கிறேன். குண்டு குழியிலலாம் விழ வாய்ப்பே இல்லை. எகிரி குதிச்சாலாம் விழாதுடா, காற்றுல தான் விழுந்திருக்கும். எகிரி குதிச்சா மேலே ஏறி கீழே அப்படியே இறங்கும், அவ்வளோதான். வரும்போது காற்று பயங்கரமாக அடிக்குதுல்ல, ஃபாஸ்ட்டாக போனால் அப்படியே சொல்ல முடியாது. எகிரி குதிக்கும் போது கூட ஊந்தில் இருக்கலாம். இல்லை, யூ டர்ன் பண்ணி போய் பார்க்கலான்னு பார்த்தேன். இல்லை, அந்த காரை திரும்பும் போது ஊந்துருக்காலாம். யூ டர்ன் இருக்கான்னு பார்த்தேன். இங்கே தான் வரப்போகல. இல்லைடா, சரி திறப்பாக்கல. வேர்ல்டு ட்ரேட் சென்டர் ரைட்டில் பார்த்தனே வா. பார்த்து